வெல்கம் டு அதியமான் அகாடமி. நம்ம வந்து சயின்ஸில் கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இதோட 6 கிளாஸஸ் வந்து முடிச்சிருக்கு நமக்கு. இப்போ வந்து சயின்ஸோட 7th கிளாஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரியான குரூப் டியில் கேட்ட இம்பார்ட்டண்டான 25 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி ரயில்வேக்காக நம்ம வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து கவர் ஆகும். ஓகேவா? இதில் லைவ் கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே கவர் ஆகும். கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1499 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அது லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டாலே போதும், எப்போ ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி குரூப் டிக்குமே வந்து ஒரு பெய்ட் பேட்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கம்ப்ளீட் சிலபஸ், லைவ் கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கைடன்ஸுமே கிடைக்கும். இதனுடைய ருபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 1499 கிடைக்கும். அட்மிஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணாலே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான நீங்கள் இங்கிலீஷில் நிறைய புக் இருக்குது, ஆனால் தமிழில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தமிழில் வந்து புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர்பி என்டிபிசிக்காக 4700+ கொஷின்ஸ் இருக்குது. ஜஸ்ட் 480 உங்களுக்கு கிடைக்குது. இதில் வந்து லேட்டஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு சாப்டர் வைஸாக எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து சயின்ஸில் ஆல்ரெடி வந்து 6 கிளாஸஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து 7th கிளாஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின்குள்ளே போகாமா? In which of the following media is the speed of sound is highest? ஒளியின் வேகம் கீழ்கண்டவற்றில் எந்த ஊடகத்தில் அதிகமாக இருக்கும்? ஓகேவா? இங்கே கீழே வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதில் வந்து ஒளியோட வேகம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இதெல்லாம் வந்து எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தான் எதில் அதிகமாக இருக்குன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு இதிலலாம் எவ்வளோ போகும் அப்படின்றது தெரியணும். ஓகே, வேக்கமில் வந்து அதாவது வெற்றிடம் இதில் வந்து எவ்வளோ அளவுக்கு ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 மீட்டர்/செகண்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏர் அட் ரூம் டெம்பரேச்சர். ஏரில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஏரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 343 மீட்டர்/செகண்ட்ஸ். ஓகேவா? வாட்டரில் வந்து 1480 மீட்டர்/செகண்ட். ஓகேவா? அயனில் வந்து 5120 மீட்டர்/செகண்ட். அப்போது இதுலேருந்து எது அதிகம் தெரியுது? அயன், இரும்பில் தான் வந்து அதிகமான ஸ்பீட் ஆஃப் சவுண்டோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? நமக்கே தெரியும். இப்போது இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இதனுடைய சவுண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குல்ல, அதில் வந்து வேக்கமில் எவ்வளோ போகும், ஏர் இருந்தால் எவ்வளோ போகும். முதல்ல சவுண்ட் வந்து எதில் அதிகமாக இருக்கும்? இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாலிடு திண்மம்ல அதிகமாக இருக்கும். அப்புறம் லிக்விட், திரவம், கேஸ், வாயு, வேக்யூம், வெற்றிடம். முதல்ல ஏரோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் அதிகரிக்கும். ஃபஸ்ட்டு வேக்கமில் இருந்து கேஸில் அதிகமாக இருக்கும். கேஸை விட லிக்விடில் அதிகமாக இருக்கும். லிக்விடை விட சாலிடில் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ஒரு வேளை இதை கூட அவங்க கொடுப்பாங்க. இதை ஆப்ஷனாகவே கொடுத்துட்டு இதில் எது கரெக்டு, சவுண்டு வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகரிச்சுட்டு போகும், எதில் அதிகமாக இருக்கும், எதில் கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ ஓகேவா? இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ மீட்டர்/செகண்டில் போகுதுன்னு தெரிஞ்சால் தான் இது ஹையஸ்ட்னு தெரியும் நமக்கு. ஓகேவா? இது ஜஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஷ்யூ மேக் த பிளான்ட் ஹார்ட் அண்ட் ஸ்டிஃப்? தாவரத்தை கடினமாகவும் உறுதியாகவும் மாற்றும் திசு எது? இங்கே சில திசுக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஏரன் கைமா, ஸ்க்ளேரன் கைமா, குளோரன் கைமா, கோலன் கைமா அப்படின்னு. இதில் எது வந்து நம்ம பிளான்ட்டோட அந்த ஹார்ட்னஸ் இருக்குல்ல, ஸ்டிஃபாக நிற்குது. மரம் காற்று எவ்வளோ அடித்தாலுமே மரம் வந்து ரொம்ப ரேராக தான் உடஞ்சி விழுவோம். ஆனால் அப்படியே உடைஞ்சாலும் கூட ரொம்ப அடியிலேருந்து உழுவாது, மேலே இருக்கிற கிளைகள் தான் உழுவும். ஓகேவா? இந்த பிளான்ட்டுக்கு ஹார்ட்னஸ் கொடுக்கறது, ஸ்டிஃப் கொடுக்கறது, உறுதித்தன்மை கொடுக்கறது என்ன திசுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஸ்க்ளீரன் கைமா தான். ஓகேவா? அதை நம்ம ஏன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸ்க்ளீரன் கைமோட ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா, இது ஏன் அப்படி வந்துச்சுன்னா கேட்கக்கூடாது. இதுக்கான ஃபங்க்ஷனே அதுதான். பிளான்ட்டில் ஒரு ஸ்ட்ராங்னஸ், ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு ஸ்க்ளீரன் கைமா தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ளீரன் கைமாவில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரென்த்து,
ஸ்ட்ரென்த். ஓகேவா, ஸ்ட்ரென்த்து, ஹார்ட்னஸ். ஸ்க்லீர் அண்ட் கைமால என்ன பார்த்தோம்? சப்போர்ட், மெக்கானிக்கல் சப்போர்ட். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கோகனட் இருக்குல்ல, அது இதெல்லாம் வந்து அதனுடைய இது வந்து ஹார்டாக இருக்கு இல்லையா, மேலே இருக்கிறது அந்த உள்ளே நம்ம உரிப்போம்ல, அது வந்து ஹார்டாக இருக்குதுல்ல, அது காரணமும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்க்லீர் அண்ட் கைமா தான். ஓகேவா, நம்ம வந்து ஸ்க்லீர் அண்ட் கைமா மட்டும் பார்த்தா போதாது, மீதி இருக்க ஏரன் கைமானா என்ன, குளோரன் கைமானா என்ன, கோலன் கைமானா பார்த்துப்போம். இப்போது ஸ்க்லீர் அண்ட் கைமா அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரென்த்து, ஒரு செடி ஒரு பிளான்ட்டோட ஸ்ட்ராங்னஸ்க்கு ஹெல்ப் ஆகுது. ஓகேவா, இப்போ ஏரன் கைமா அப்படின்னா என்னன்னா, அதில் வந்து ஏர் இருக்கும். இது என்ன அப்படின்னா, இப்போ சாரி தாமரை மாதிரியான மலர் வந்து வாட்டர் மேலே மிதக்கிறதுக்கு இந்த ஏரன் கைமா தான் காரணம். ஓகேவா, இந்த மாதிரியான மலர்களில் ஏர் ஸ்பேஸ் வந்து இருக்குது. அது காரணம் எதுக்கு அப்படின்னா, ஃப்ளோட் ஆகிறதுக்கு, மிதக்கிறதுக்கு இது உதவுது. ஓகேவா, ஏரன் கைமாவோட வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான இந்த பிளான்ஸை வந்து மிதக்க வைக்கிறதுக்கு உதவுது. ஓகேவா, குளோரன் கைமா எதுக்கு அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ குளோரோ அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் க்ரீன் அப்படின்னு. க்ரீன்னா என்ன, பச்சையம். பச்சையம் எதுக்கு உதவுது, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு உதவுது. அப்போது இதுக்கு ஆப்ஷன் ஆன்சர் இது கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் கோலன் கைமா. கோலன் கைமா எதுக்கு அப்படின்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் சப்போர்ட். ஃப்ளெக்சிபிலிட்டினா என்ன அப்படின்னா, அது வந்து எந்த அளவுக்கு சில டைம் காத்தடிச்சா அது ரொம்ப வளையும், ஆனால் உடையாது இல்லை, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு உதவுறது கோலன் கைமா. ஓகேவா, ஸ்க்லீர் அண்ட் கைமாவோட வேலை என்னன்னு பார்த்துட்டோமா, ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட்னஸ் அண்ட் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஓகேவா, இதெல்லாம் தான் இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, பிளான்ட்டோட ஹார்ட்னஸ்க்கு எது அப்படின்னா ஸ்க்லீர் அண்ட் கைமா. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the minimum approximate work required to bring a car of mass 1500 kg moving at a velocity of 6 km per hour to rest? 1500 kg நிறையுள்ள ஒரு கார் 60 கிலோமீட்டர் பர் ஹார் வேகத்தில் நகர்கிறது. அதை நிறுத்த குறைந்தபட்சமாக தேவையான வேலை எவ்வளவு? ஓகேவா, இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கார் வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹார் 60 கிலோமீட்டர் பர் ஹாரில் போயிட்டு இருக்கு. ஓகேவா, இதனுடைய மாஸ் அதாவது நிறை என்ன அப்படின்னா 1500 kg. ஓகே, இதை வந்து நிறுத்தணும். அப்போது நமக்கு எவ்வளோ அளவுக்கு ஒர்க் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இதுக்கு என்ன அப்படின்னா, கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜினா என்ன, இயக்க ஆற்றல். ஓகேவா, இதனுடைய ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், ஆஃப் இன்ட்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர். மாஸ்னா நிறை, வெலாசிட்டினா முடுக்கம். ஓகேவா, இவங்க என்ன கொடுத்துட்டாங்க, நமக்கு மாஸ் கொடுத்துட்டாங்க. மாஸ்னா என்ன, நிறை அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ 60 கிலோமீட்டர் பர் ஹார்னு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை மீட்டர் பை செகண்ட்க்கு மாற்றணும். ஓகேவா, நமக்கு என்ன தெரியும், நம்ம மேக்ஸில் பார்த்துருப்போம், 60 கிலோமீட்டர் பர் ஹாரை மீட்டர் பை செகண்ட்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா 5/18 இது பண்ணணும். ஓகேவா, இது பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 16.67. இது நம்ம அடித்து பார்த்துக்கலாம். ஓகேவா, இது கொஞ்சம் டிலே ஆகுன்றனால நான் அப்படியே போட்டுறேன். ஓகே, நம்ம இதை வந்து மீட்டர் பை செகண்ட்க்கு மாற்றிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஹாஃப் இன்ட்டு மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நிறை என்ன கொடுத்துருக்காங்க 1500 இன்ட்டு வெலாசிட்டி எவ்வளோ 16.67 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா 750 இன்ட்டு இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ வரும். ஓகேவா, இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 17 ஜூல். ஓகேவா, இங்கே என்ன இருக்க, ஏ தான் ஆப்ஷன். ஓகேவா, இந்த கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா. இந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதனுடைய ஃபார்முலா என்ன,
எம்னா என்ன, மாஸ். வெலாசிட்டினா என்ன, இங்கே எது கொடுத்துருக்காங்களோ அதை வச்சே நீங்கள் அந்த ஃபார்முலா எடுக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிறது மாஸா வெலாசிட்டியா, அப்போ அதுக்கான ஃபார்முலா, இப்போ மாஸ் வெலாசிட்டி அப்ளை பண்ணுற ஏதோ ஒரு ஃபார்முலா தான் இப்போ இதுக்கு வரும். அப்போ என்ன ஃபார்முலாவாக இருக்கும் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாலே இது வந்துடும். முக்கியமாக இந்த km/h மீட்டர்/செகண்டில் மாற்றுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது நீங்கள் மாற்றாமலே டேரெக்டாக 16 போட்டிங்கன்னா ஆன்சரே வராது, நீங்கள் பாட்டில் குழம்பிட்டு இருப்பீங்க. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் இதுதான். ஓகே, கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சம்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். நீங்கள் எக்ஸாமில் இந்த மாதிரி சம்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈஸியான கொஷின்ஸ்லாம் போட்டுருங்க. கடைசியாக டைம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பெரிய வேல்யூக்கு போது அட்லீஸ்ட் அப்ராக்சிமேட்டாவது போடும்போது இங்கே பாருங்கள் எல்லாம் ரொம்ப தூரமாக தான் இருக்குது. ஓகேவா, அப்போ அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் நீங்கள் போட்டால் கூட அந்த ஒரு ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட். ரெசிஸ்டர் ஆஃப் 4 produce 64 joule of heat every second. What is the potential difference across it? 4 ரெசிஸ்டார் எதிர்ப்புள்ள ஒரு எதிரி ஒவ்வொரு வினாடிக்கும் 64 ஜூல் வெப்பம் உண்டாக்குகிறது. அதன் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் என்ன? ஓகேவா, இப்போ என்ன கேட்குறாங்க, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா, என்ன கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் என்ன 4. ஓகேவா, ஹீட்டு வெப்பம் வெப்பம் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது, வெப்பம் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது 64 ஜூல். என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன தெரியணும் அப்படின்னா பவர் ஈக்குவல் டு ஹீட் டிவைடட் பை டைம். ஓகேவா, இப்போ இங்கே ஜூலில் கொடுத்துருக்காங்களா, இது நமக்கு பவர் அப்படின்னு கேட்கும்போது வாட், இதனுடைய எஸ்ஐ யூனிட். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதோட எஸ்ஐ யூனிட் தான். என்னடா இங்கே ஜிஎன் போட்டிருக்காங்க, ஜூலில் போட்டிருக்காங்க, டபிள்யூனா அதோட எஸ்ஐ யூனிட். ஓகேவா, ஹீட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 64 டிவைடட் பை டைம் என்ன, ஒரு வினாடிக்குன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ 1. அப்போது 64 வாட்டாக மாறிடுச்சு. ஓகேவா, இப்போது என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, V ஈக்குவல் டு P இன்ட்டு R அப்படின்னு. ஓகேவா, இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் கொஷின் பார்த்தாலே இந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரியானது வரும். ஓகேவா, ஓகே, இப்போ V ஈக்குவல் டு P என்ன, பவர் என்ன, இதுதான் பவர். ஓகேவா, பவர் என்ன 64 வாட், 64 இன்ட்டு ஆர் என்ன ரெசிஸ்டன்ஸ், மின் தடை, இது எவ்வளோ 4. ஓகேவா, இப்போது இதை வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 256. இப்போது இது வந்து ரூட்டில் இருக்கா, ரூட்லேருந்து நம்ம 256 எதோட ரூட்டு 16. அப்போ இதனுடைய 16 வோல்ட் அப்படிங்கிறது தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இந்த ஃபார்முலா நினைவு வச்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கனாலே இந்த ஃபார்முலா நீங்கள் நிறைய டைம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, பவருக்கானது ஹீட் டிவைடட் பை டைம், இந்த வோல்ட்டு ஜூல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, 16 வோல்ட். ஓகே, வாட் இஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் மெக்னீஷியம் ஆக்சைடு? மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபஸ்ட்டு மெக்னீஷியம் ஆக்சைடின் அணுநிறை, அட்டாமிக் மாஸ்னா அணுநிறை. ஓகே, மெக்னீசியம் ஆக்சைடு. ஓகேவா, இதோட அணுநிறை என்னன்னு கேட்குறாங்க. மெக்னீஷியம் அப்படின்னா அதனுடைய என்ன குறி என்ன, எம்ஜின்னு சொல்லுவாங்க. ஆக்சைடு அப்படின்னா என்னன்னா ஓ. மெக்னீஷியமோட அணுநிறை 24, ஆக்சிஜனோட அணுநிறை 16. ஓகே, இப்போ அதை ரெண்டையும் ஆட் பண்ணி கேட்குறாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணால் 40. ஓகே, இந்த அணுநிறையெல்லாம் எப்படி இது பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கெமிஸ்ட்ரியில் ஒரு டேப்லர் காலம் மாதிரி பெருசாக இருக்கும். எல்லா இதனோட அணுநிறை, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், மெக்னீஷியம், இது எல்லாத்தோட அணுநிறை கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 30ஆவது நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 to 30க்கான அந்த அணுநிறை என்ன அப்படிங்கிறத நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், வாட் இஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் மெக்னீஷியம் ஆக்சைடு? ஓகேவா, மெக்னீஷியமோடது 24, ஆக்சைடோடது 16. அவங்க ரெண்டும் சேர்த்து கேட்டிருக்கனால 40. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் த
longevity period of egg in the fallopian tube in case of failure of fertilization in human females. மனித பெண்களின் கருவுறுதல் நடைபெறும் போது முட்டை ஃபெலோபியன் டியூபில் எவ்வளவு காலம் உயிருடன் இருக்கும். இப்போ நமக்கு பார்க்குறோம்ல, இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த கிளாஸ் 3யோ 4லையோ வந்து நம்ம ஃபீமேல் ரீப்ரடக்ஷன் அந்த இதில் வந்து பார்த்துருப்போம் எங்கெங்க என்னென்ன பார்ட் இருக்குது அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து ஓவரி இருக்கும், இது வந்து ஃபெலோபியன் டியூப், இது வந்து ஃபெலோபியன் டியூப். ஓகேவா? ஓகே, இப்போது இங்கேருந்து எக்கு ப்ரொடியூஸ் ஆகி இந்த இடத்துல தான் வந்து கருவுறுதல் ஏற்படும், அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வரும் கர்ப்பப்பைக்கு வரும் அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபெலோபியன் டியூப்பில் எவ்ரி மந்த் வந்து அந்த எக்கை வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கும். ஆனால் அது நமக்கு கருவுறுதல் ஏற்படாத போது எவ்வளோ நாள் இங்கே ஸ்டே ஆகிருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தானே இங்கே ஓவரிக்கு வரும். ஓகேவா? எவ்வளோ நாள் அப்படின்றத கேட்குறாங்க. 24 to 48 hours. அப்போது 1 to 2 daysனு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம எவ்ரி மந்த் வந்து இந்த எக்கை ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு 2 days வந்து வெயிட் பண்ணோம் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்கு. ஓகேவா? கரு உருறதுக்கு ஃபெர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா ஒரு 2 daysல வந்து அது வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், ஒரு 2 days தான் வெயிட் பண்ணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஃப்ளஷிங் ஆஃப் விச் gas is usually preferred in order to prevent the rancidity of packaged food items. பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களில் கெட்டுப்போகுதல் தடுக்க எந்த வாயு நிரப்பப்படுகிறது? நைட்ரிக் ஆக்சைடு. இப்போ நம்ம நிறைய சிப்ஸ் பேக்கெட் அப்படிலாம் வாங்கினோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு அந்த கவருக்குள்ளேயே இருக்கும். ஓகே, ஒருவேளை இந்த ஆசிட் நைட்ரிக் ஆசிட் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணலை அப்படின்னா அங்கே இருக்க ஆயிலில் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜனேஷன் ஆகி அது கெட்டு போயிடும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த நைட்ரிக் ஆசிடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது யூஸ் பண்ணுறனால தான் ரொம்ப நாளைக்கு அந்த பேக் பண்ண ஃபுட் வந்து கெட்டு போகாமல் இருக்குது. ஓகேவா? நைட்ரிக் ஆக்சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் facilitate the communication between the central nervous system and the other part of body? மத்திய நரம்பு மண்டலம் மற்றும் உடலில் பிற பகுதிகளுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கு எது செய்கிறது? இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் வந்து பிரெயினில் வந்து இப்போ வந்து நமக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா? அதாவது மத்திய நரம்பு மண்டலம், இது வந்து புற நரம்பு மண்டலம். ஓகேவா? இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்னென்ன இது பண்ணோம் அப்படின்னா பிரெயின், ஸ்பைனல் கார்டு. ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் பிரெயின். இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு தவிர மற்ற எல்லாமே. ஓகேவா? இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட வேலை அப்படின்னா பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் இது பண்ணுறது தான், பார்த்துக்கிறது, அதனுடைய எல்லா இதுவுமே பார்த்துக்கிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம்னா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு தவிர அதர்ஸ் மற்ற எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் தி அதர் பார்ட். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கும் பாடியில் இருக்க அதர் பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கும் கம்யூனிகேஷனை இது பண்ணுறது யாரு அப்படின்னா பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, இதுதான் வந்து இந்த மதர் பார்ட் ஆஃப் பாடிக்கும் சென்ட்ரல் நர்வ்ஸ்க்கும் இருக்கிற அந்த ஒரு கம்யூனிகேஷன் கனெக்ஷனை வந்து இது பண்ணுறது பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா? புற நரம்பு மண்டலம். ஓகே,
நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன்? நீங்கள் பாருங்கள், அட்டாமிக் மாஸ் வச்சு நிறைய கேட்டிருக்காங்க, அதனால் அதை வந்து படிச்சுக்கோங்க நல்லா. ஓகேவா? முதல்ல அட்டாமிக் மாஸ் கேட்குறாங்க நமக்கு, அதுக்கு முன்னாடி அட்டாமிக் நம்பர்னா என்னன்னு தெரியணும். முதல்ல அட்டாமிக் நம்பர் அண்ட் அட்டாமிக் மாஸ். ஓகேவா? அட்டாமிக் நம்பர்னா அணு எண், அட்டாமிக் மாஸ் அப்படின்னா அணு நிறை. இது என்னன்னு தெரியணும். அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்னன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான். ஓகேவா? அந்த இதில் இருக்க ஒரு இப்போ ஒன்று இருக்குது ஆக்சிஜன்னா, அதில் இருக்கிற புரோட்டானோட மதிப்பு மட்டுமே கணக்கு பண்ணால் அணு எண். ஓகேவா? புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ரெண்டையுமே கால்குலேட் பண்ணால் அது அட்டாமிக் மாஸ். ஓகேவா? இப்போது ஆக்சிஜனோட அணு நிறை கேட்குறாங்க. ஆக்சிஜனோட புரோட்டான் என்ன அப்படின்னா 8, நியூட்ரான் என்ன அப்படின்னா 8. ஓகேவா? இது நம்ம வந்து அட்டாமிக் நம்பர் கேட்டாங்கன்னா 8ன்னு மட்டும் நம்ம போட்டுடலாம். ஆனால் இங்கே அட்டாமிக் மாஸ் கேட்குறாங்க, அப்போது நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 16. அப்போது இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், செலக்ட் த கரெக்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மிசில்ஸ் இன் சோப் தட் ஹெல்ப் தெம் டு இன்ட்ராக்ட் வித் வாட்டர். சோப்பில் உள்ள மைசெல் தண்ணீருடன் தொடர்பு கொள்ள உதவும் சரியான பண்பு எது? இங்கே இருக்கிறதுல இந்த மைசெல் வந்து தண்ணியோட உதவுறதுக்கு எது ஹெல்ப் ஆகுது அப்படிங்கிறத கேட்குறாங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? இது என்ன அப்படின்னு தெரியணும் ஃபர்ஸ்ட். மைசெல்னா என்ன அப்படின்னா சோப்பில் இருக்க ஒரு டைனியான இதுதான் வந்து மைசெல். ஓகேவா? இது என்ன அப்படின்னா இதில் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹைட்ரோஃபோபிக் ஹெட், ஹைட்ரோஃபோபிக் ஹெட் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் டெயில் அப்படின்னு இருக்கும். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா வாட்டரை இது வந்து அட்ராக்ட் பண்ணும். இது வந்து வாட்டரை ரிஃபில் பண்ணும். இது வந்து வாட்டரை ஏற்கும், இது வந்து வாட்டரை ஏற்காது. ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் இதில் என்னன்றதை பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே இருக்கிறத வச்சு நம்ம ஆப்ஷன்லேயே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஹெல்ப் தேம் டு இன்ட்ராக்ட் வித் வாட்டர், நீரை தவிர்க்கும் வால் பகுதி. அவங்க இன்ட்ராக்ட்னா தொடர்புடைய, தண்ணீரோட தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க, அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஓகேவா? நீரை விரும்பும் தலை மற்றும் நீரை தவிர்க்கும் வால். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட்டர் கூட எது வந்து தொடர்பாக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ரெண்டுமே கேட்கல. இங்கே இது நீரை விரும்பும் தலை இருக்குது, ஓகே, ஆனால் நீரை தவிர்க்கும் வால் இருக்குது, இது ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? நீரை விரும்பும் தலைப்பகுதி இங்கே பாருங்கள், தண்ணீரோட தொடர்புடையது இதுதான். ஓகேவா? இதுதான் ஆன்சர். த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் தேர் ஓர்ஸ் இஸ் நோன் அஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங். தாதுக்களில் இருந்து உலோகத்தை பிரித்தெடுக்கும் செயல்முறை என்பது என்ன? ஓகேவா? இப்போ உலோகத்திலிருந்து தாதுக்களை பிரித்தெடுக்கும் அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உலோகவியல். இது நமக்கே தெரியும். இங்கே பாருங்க, சுத்திகரித்தல்னா தண்ணியை சுத்திகரிக்கிறது, மைனிங்னா சுரங்கத்தை தோன்றது. இப்போது என்ன கேட்குறாங்க, உலோகத்தை பிரித்து எடுக்கிறதுனா ஆப்வியஸாக இங்கே ஒரு ஆன்சர் பார்த்தாலே தெரிஞ்சிடும், மெட்டலார்ஜி. ஓகேவா? உலோகவியல். ஓகே. A light ray pass through the center of curvature of a convex mirror. What happens to it after reflection? ஒளிக்கதிர் கான்வெக்ஸ் மிரரின் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக செல்கிறது, பிரதிபலித்த பின் என்ன ஆகும்? ஓகேவா?
இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இது பார்த்துருப்போம் இப்படி கான்வெக்ஸ் மிரர்னால் இப்படி இருக்கும். ஓகேவா? சாரி, இது வந்து கான்கேவ் மிரர். இப்படி போகுது அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போகும்போது பிரதிபலிக்கும் போது எப்படி போகுது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? இது என்ன ஆகும் அப்படின்னா, இட் ரிட்ரேஸ் இட்ஸ் ஓன் பாத். இப்போது கான்வெக்ஸ் மிரரில் ஒரு ஒளி வந்து போய் படும்போது அது சிதறும் போது அதோட ஓன் பாத்தில் போகும். ஓகேவா? இது வந்து ஃபோக்கஸில் இல்லை, கன்வெர்ஜட் ஃபோக்கஸ் கிடையாது, கெட் அப்சர்வ் உறிஞ்சப்படுகிற இட் பிகேம் பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சஸ் கிடையாது. இது வந்து போகும்போது அதனுடைய பட்டு எதிரொலிக்கும் போது அதனுடைய ஓன் பாத்தில் போகும். ஓகேவா? இதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர் இருக்கும். கான்வெக்ஸ், கான்கேவ், அதில் ஒரு டேபிளர் காலம் மாதிரி இருக்கும் சயின்ஸில். அதை நீங்கள் ரெண்டுக்குமே பார்த்துக்கணும். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எங்கேயோ வேறு இடத்துல வைக்கும்போது, ஓகேவா, அது எப்படி தெரியும்? இல்லை இப்போ வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இதுக்கு ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வைக்கிறேன், எப்படி போகும்? இல்லை சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாகவே வச்சா அது எப்படி போகும், அது எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் இஸ் யூனிசெக்ஷுவல்? கீழ்கண்டவற்றில் எந்த தாவரம் ஒரு பொறுப்பாலின தாவரமாகும்? ஓகேவா? இது எது அப்படின்னா பப்பாயா. இது என்ன அப்படின்னா ஒரு பாலினம் அப்படின்னா, இப்போ ஒரு ரீப்ரொடக்ஷனுக்கு இனப்பெருக்கத்துக்கு ஃபீமேல் அண்ட் மேல் தேவைப்படுவாங்களா? ஆனால் இந்த பப்பாயாவில் மட்டும் ஒன்று மேல் இருக்கும், இல்லைன்னா ஃபீமேல் இருக்கும், ஒன்று தான் இருக்கும். ஓகேவா? அதனால தான் இது வந்து யூனிசெக்ஷுவல். ஓகேவா? அந்த செடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து செம்பருத்தி செடி பார்த்தோன்னா அதில் வந்து மேலும் இருக்கும், ஃபீமேல்ன்ற அந்த மகரந்தமும் இருக்கும். ஓகேவா? ஃபீமேல் என்ன சொல்லுவாங்க? பிஸ்டல். இது வந்து ஸ்டாமன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ ஒரே செடியில் ரெண்டுமே இருக்குல்ல, அதனால தான் அது இனப்பெருக்கம் ஏற்படுது. ஆனால் பப்பாயால அப்படி கிடையாது, ஒன்று ஃபீமேல் இருக்கும் இல்லை மேல் இருக்கும். ஓகேவா? த ஃபார்முலா ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு, இதை வந்து இது பண்ணிடுங்க. த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ், பூமியில் மேற்பரப்பில் ஈர்ப்பு விசையால் ஏற்கப்படும் துரிதத்தின் சூத்திரம் என்ன? இப்போ நமக்கு கிராவிடேஷன், லா ஆஃப் கிராவிடேஷன் ஒரு டாபிக் இருக்கும். லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லி சயின்ஸில் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கான ஃபார்முலா என்னன்னு தான் கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, G ஈக்குவல் டு கிராவிடேஷன் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இதில் வந்து இந்த G அப்படின்னா என்னென்னா கிராவிடேஷன், ஈர்ப்பு. ஓகேவா? புவியீர்ப்பு. ஓகே. எம் அப்படின்னா மாஸ், நிறை. ஆர் அப்படின்னா ரேடியஸ், ஆரம், எர்த் ஆஃப் ரேடியஸ். ஓகேவா? இதுதான் இதனுடைய ஃபார்முலா. லா ஆஃப் கிராவிடேஷனோட ஃபார்முலா இதுதான், அதோட எக்ஸ்பிளனேஷன் இது. இப்போது இந்த G அப்படின்றதுக்கான ஒரு இது இருக்குது, 9.8 மீட்டர் பை செகண்ட்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த நிறைய சம்ஸ்லாம் போடுவோம் இல்லையா ஃபிசிக்ஸில், அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இந்த ஜிக்கான வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க 9.8. நம்ம அது போடும்போது எக்ஸாக்டாக 9.8 போட தேவையில்ல, ஒரு 10 போட்டாலே அப்ராக்சிமேட்டான வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் வாட் கலர் சேஞ்ச் இஸ் அப்சர்வ்டு? கீழ்கண்ட வினையில் என்ன நிறம் மாற்றம் காணப்படுகிறது? இது ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன மாதிரியான நிறமாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போது இது என்ன CuSO4 அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து காப்பர் சல்ஃபேட். ஓகேவா? இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ப்ளூ. ஓகேவா? FeSO4 இந்த மாதிரி மாறும்போது இது என்னவா மாறுது அப்படின்னா க்ரீன். ஓகேவா? இது வந்து இந்த இதுவாக சேஞ்ச் ஆகும்போது க்ரீனாக மாறுது, ப்ளூ டு க்ரீன்.
ஓகே, இதுதான் நீல நிறம்லேருந்து பச்சை நிறமாக மாறுது. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்கானிசம் ரீப்ரடியூஸ் பை பைனரி ஃபியூஷன். பைனரி ஃபியூஷனா என்னன்னா, இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னா இதோடைய நியூக்ளியஸ் இருக்குல்ல, இது வந்து ரெண்டாக பிரியும். இந்த ரெண்டாக பிரிஞ்சு இங்கே ஒரு இது உருவாகும், இங்கே ஒரு இது உருவாகும். ஓகேவா, இதுலேருந்து இங்கே ரெண்டாக பிரிஞ்சு இங்கே ஒன்று இங்கே ஒன்று, இதில் இருக்க நியூக்ளியஸ் வளர்ந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இது பேர் தான் பைனரி ஃபியூஷன், ரெட்டை பிரிதல். பைனரி ஃபியூஷன் ஓகேவா, இது ரெட்டை பிரிவால். ஓகேவா, இது வந்து அமீபா ஹைட்ரா வந்து பட்டிங் மூலமாக ஏற்படும். ஓகேவா, அப்போ அமீபா தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, வாட் இஸ் த ரோல் ஆஃப் prostate gland and seminal vessel in the human male reproductive system. மனித ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் prostate gland மற்றும் செமினல் வெசலின் பணி என்ன? ஓகேவா, இதனுடைய பணி என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்போமெல்லாம் உருவாக்காது, ஆனால் அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கான ஊட்டச்சத்து கொடுக்கும். ஓகேவா, விந்தணுக்களுக்கான ஊட்டச்சத்து கொடுக்கும். ப்ரொடக்ஷன் பாதுகாப்பு. அந்த ஸ்பெர்மை எடுத்துட்டு போக ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, இந்த செமினல் வெசல் இன் ஹியூமன் மேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம், இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டும் செமினல் வெசலும் இதுக்கான வேலைலாம் என்ன அப்படின்னா, விந்தணுக்களுக்கு ஹெல்த்தினஸ் ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கு. ஓகேவா, பாதுகாப்பு, அதனுடைய ப்ரொடக்ஷன் ஆகுது, எடுத்துட்டு போகிறதுக்கு ஹெல்ப் ஆகுது. ஓகேவா, அதே மாதிரி இது வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் ஆகுது. ஓகேவா, டு லோவர் த டெம்பரேச்சர் ஆஃப் டெஸ்டிஸ், விரைப்பையின் வெப்பநிலையை குறைப்பதற்கு. நான் லாஸ்ட் கிளாஸில் கூட இதை பற்றி பார்த்துருப்போம். ஓகேவா, இது வந்து நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட இந்த விரைப்பையில் வந்து அதனுடைய டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட், ஐசோபார் ஆர் ஆட்டம்ஸ் ஹேவிங் த சேம். ஐசோபார் என்பவை ஒரே டேஸ் கொண்ட அணுக்கள். ஓகேவா, ஐசோபார்னா என்னன்னா, ஐசோபார் அப்படின்னா என்னன்னா, அட்டாமிக் மாஸ். ஓகேவா, சேம் அட்டாமிக் மாஸை கொண்டு இருக்கும், ஒரே மாதிரியான அணு நிறையை கொண்டிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது அட்டாமிக் ஐசோபார்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது ஆர்கான் இருக்குது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 18 and 40. ஓகே, இப்படி இருக்குது அப்படின்னா இதனுடைய இது எல்லாமே சிமிலராக அட்டாமிக் மாஸ். மேலே இருக்கிற இந்த அட்டாமிக் மாஸ் இப்போ மெக்னீஷியம் எப்படி இருக்குன்னா, இங்கே இருக்கிறது தான் வந்து அட்டாமிக் மாஸ், மேலே கொடுக்கறது அட்டாமிக் மாஸ், கீழே கொடுக்கறது அணு எண், அட்டாமிக் நம்பர். ஓகேவா, இதில் இந்த ஐசோபாரில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த அட்டாமிக் மாஸ் வந்து சிமிலராக இருக்கும். ஓகேவா, இது வந்து ஐசோபார். ஓகேவா, இப்போ ஐசோடோன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஐசோபார் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் வந்து சிமிலராக இருக்கும். ஓகே, ஐசோடோப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து சிமிலராக இருக்கும். அட்டாமிக் நம்பர் அதாவது அணு எண். ஓகே, ஐசோடோப் அப்படின்னா என்ன, அணு எண் வந்து சிமிலராக இருக்கும். ஐசோபார்னா அணு நிறை சிமிலராக இருக்கும். அணு நிறை அணு எண் அப்படின்னா என்னன்னா, இப்போ இங்கே ஒரு மெக்னீஷியம்னு இருக்குது அப்படின்னா அதனுடைய டாப்பில் இருக்கிறது தான் வந்து அணு நிறை, அட்டாமிக் மாஸ். ஓகே, அட்டாமிக் மாஸ். இதனுடைய கீழே இருக்கிறது தான் வந்து அட்டாமிக் நம்பர், அணு எண். ஓகேவா,
இதை வச்சு தான் இந்த அட்டாமிக் மாஸ் மேலே இருக்கிறது ரெண்டும் சிமிலராக இருக்குன்னா அது ஐசோபார், கீழே இருக்கிறது சிமிலராக இருந்தால் ஐசோடோப்ஸ். ஓகேவா? ஐசோடோன் ஒன்று இருக்குது. ஐசோடோன் அப்படின்னா என்னன்னா, ஐசோடோன்னா என்னன்னா, இங்கே பாருங்க, இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து மேலே இருக்கிறதும் அணு எண் அண்ட் அணு நிறைக்கான டிஃப்ரென்ஸ் வந்து சிமிலராக இருக்கும். ஓகேவா? இது ரெண்டான டிஃப்ரென்ஸ் வந்து சிமிலராக இருக்கும். ஓகே, அதுதான் வந்து ஐசோடோன். ஓகேவா? ஐசோபார், ஐசோடோப், ஐசோடோன், இது மூணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா, மாஸ் நம்பர், அணு எண், ஒரே அணு எண் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸில் இருக்கும். ஓகே, which of the following statement is incorrect regarding the shape and function of different cell types? பல்வேறு செல்களின் வடிவம் மற்றும் பணிகளை பற்றிய கீழ்கண்ட கூறுகளில் தவறானது எது? ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கிறதுல இது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மசில் செல் ஆர் ஃப்ளாட் அண்ட் சர்க்குலர் டு ஹெல்ப் தெம் ஃப்ளோ இன் பிளட். ஓகேவா? மசில் செல் வந்து சர்க்குலராக இருக்காது. ஓகேவா? இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, இது தப்புன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கரெக்ட். என்ன அப்படின்னா, மசில் செல் வந்து எப்படி இருக்கும்னா சிலிண்ட்ரிக்கல் மாதிரி இருக்கும். சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், லாங்காக இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், சர்க்குலராக இருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. ஓகேவா? அதே மாதிரி பிளட் ஃப்ளோவுக்குமே இது எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. ஃப்ளோ இன் பிளட் ஃப்ளோக்குமே எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட். A boy is running circular track of radius 10 meter. He complete one circle in 1 minute. What is the average speed? ஓகேவா? இப்போ வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10 மீட்டர். ஓகேவா? அந்த டைம் எவ்வளோ எடுத்துக்கிறான் அப்படின்னா 60 செகண்ட்ஸ். ஓகேவா? இதில் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இதனுடைய சுற்றளவு என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு என்ன, 2πr. நம்ம மேக்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா, மென்சுரேஷன் ஒரு டாப்பிக்கில். இப்போ இங்கே என்ன நமக்கு தேவை அப்படின்னா, டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2 × π × ரேடியஸ் எவ்வளோ 10. அப்போது சுற்றளவு நமக்கு எவ்வளோன்னு தெரியும்னா 20π. இதுதான் வந்து டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போது ஸ்பீடு கேட்குறாங்களா, ஆவரேஜ் ஸ்பீடு, சராசரி வேகம். சராசரி வேகம் அப்படின்னா என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேவா? இது என்ன பண்ணணும்? ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது இந்த பையோட வேல்யூ இருக்கும் இல்லையா, பைக்கான வேல்யூ இருக்கும், அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம 20 பைன்னு போட்டிருக்கோம், அந்த பையோட வேல்யூ இருக்கும்ல, அதை போட்டோம் அப்படின்னா 62.8. டைம் எவ்வளோ, 60 செகண்ட்ஸ். ஓகே, இது நம்ம அடித்தோம் அப்படின்னா 1.04 மீட்டர் பை செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், ஒய் ஆர் அல்ட்ராசவுண்ட்ஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் கிளீனிங் ஆப்ஜெக்ட் வித் காம்ப்ளெக்ஸ் ஷேப்? சிக்கலான வடிவங்களுள்ள பொருட்களை சுத்தம் செய்ய ஏன் அல்ட்ராசவுண்ட் பயன்படுத்தப்படுகிறது? ஓகேவா? இது ஏன், இது வந்து அல்ட்ராசவுண்ட்னா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா 2000 ஹெட்ஸுக்கு மேலே இருக்கும், அதுதான் அல்ட்ராசவுண்ட். ஓகேவா? இது எதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்கேன்லாம் பண்ணுறோம்ல நம்ம ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த ஜுவல்லரி இருக்குல்ல, நகை இருக்குல்ல, அது ரொம்ப டிசைன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த டிசைன்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு குட்டி குட்டி இடத்துல இருக்கிற அந்த டர்ட் அழுக்கெல்லாம் வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது கையை வச்சு. அதுக்கு வந்து இந்த மாதிரியான இந்த அல்ட்ராசவுண்டை யூஸ் பண்ணி அந்த நெருக்கமாக இருக்கிற இடத்துலலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அல்ட்ராசவுண்ட் வந்து ஹெல்ப் ஆகுது. ஓகேவா? இது எதனால் அப்படின்னா, தேர் ஹை ஃப்ரீக்குவன்சி. ஓகேவா? அதிக அதிர்வெண் அழுக்கு துகள்களை நீக்குகிறது. ஓகேவா? இந்த காம்ப்ளெக்ஸான ஷேப், அதாவது இப்போ தான் நம்ம ஜுவல்லரி பார்த்தோம்ல, அந்த ஜுவல்லரியில் டிசைன்ஸ் நிறையா இருக்கும், அந்த டிசைன்ஸ் ரொம்ப நுணுக்கமாக இருக்கனால அதுக்கு இடையில ஏதாவது அழுக்கெல்லாம் இருந்தால் அதை ரிமூவ் பண்ண முடியாது. ஆனால் இந்த அல்ட்ராசவுண்டை வச்சு ரிமூவ் பண்ணலாம் டர்ட் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? த எபிலிட்டி ஆஃப் கேஸ் டு பி கம்ப்ரஸ்ட் ஈஸிலி இஸ் டியூ டு, வாயுக்கள் எளிதில் சுருக்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஓகேவா?
இந்த வாயு துகள்கள் வந்து ஒன்றோடு ஒன்று தொலைவில் இருக்கும். பக்கம் பக்கமாக இல்லாமல் ஒன்று இங்கே இருக்குன்னா ரொம்ப தொலைவில், ஒன்றோடு ஒன்று தொலைவில் இருக்கும். ஓகேவா? ஓகே, அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா லார்ஜ் ஸ்பேஸ் பிட்வீன் பார்ட்டிகல்ஸ். இப்போது வாயுக்களில் வந்து ரொம்ப தொலைவில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் லார்ஜ் துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் ஓர் என்ரிச்மெண்ட். ஓகேவா? தாது செறிவூட்டலில் பயன்படுத்தப்படாத முறை எது? ஓகேவா? இது என்ன அப்படின்னா அகழ்தல். இதுதான் ஆன்சரு. எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மற்றதெல்லாம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போது அகழ்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஓர் தாது செறிவுறுதலில் இது பயன்படாது. இது அகழ்தல் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஆறு ஏரியெல்லாம் வந்து ரொம்ப நாளாக மணல் வந்து படிஞ்சிருக்கும் இல்லையா, ஆறு ஏரியெல்லாம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பேர் தான் அகழ்தல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி ஆட்டம்ஸ் ஆர் தேர் இன் அ மாலிகுல் ஆஃப் வாட்டர்? H2O எவ்வளோ இருக்குது? H வந்து 2 ப்ளஸ் O வந்து 1, அப்போது 3. ஓகேவா? வாட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் CaO ப்ளஸ் H2O ஈக்குவல் டு CaOH2? எந்த வினை அப்படின்னு கேட்குறாங்க. காம்பினேஷன். இப்போது நம்ம கெமிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் இருக்கும். இப்போது இங்கே இருக்கிறத இது அப்படியே இருக்குது, ரெண்டும் ஒன்றா தான் சேர்ந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ A ப்ளஸ் B ஈக்குவல் டு AB அப்படின்னு இருக்குது. அப்போது இது எதுவுமே ரிமூவ் ஆகலை, ரிமூவ் ஆகாமல் அப்படியே இருக்குது. அதனால் இது சேர்க்கை வினை. ஒன்று சேர்ந்துருக்கு, எதுவுமே ரிமூவ் ஆகலை, ஒன்று தான் சேர்ந்துருக்கு. இங்கே பார்த்தீங்களா? இப்போது இந்த வாட்டர் கூட இதை வினை புரிஞ்சு இதில் எல்லாமே இருக்குது. இப்போ இங்கே CA அப்படிங்கிறது இங்கே இருந்தது அப்படியே இருக்குது. ஓகேவா? OH அப்படிங்கிறது ஓவோட வேல்யூ 2, 2 O இருக்கா, 2 H 2 இருக்கா, எல்லாமே இருக்குது, எதுவுமே மிஸ் ஆகாமல். அப்போ அது பேர் காம்பினேஷன், சேர்க்கை வினை. ஓகேவா? சிதைவு வினை அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு, ஏதோ ஒன்று இல்லாமல் போயிருக்கும். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இடம் மாற்றம், வேறு இடத்துக்கு மாறி இருக்கும். இப்போது நம்ம இந்த இது பார்த்தோம் இல்லையா, இப்போ A ப்ளஸ் B ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் C இங்கே தான் இருக்கும், அதில் இடமாற்றம் ஏதாவது நடந்திருக்கும், அதனால இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் இது வந்து எதுவுமே ஆகலை, காம்பினேஷன், ரெண்டுமே A ப்ளஸ் B ரெண்டும் சேர்த்து A ப்ளஸ் ABன்னு மாறி இருக்கு, சேர்க்கை வினை. அப்போது இதுதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கான 25 கொஷின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் கிளாஸ் 7ல். இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், இம்பார்ட்டண்டான சயின்ஸ் கொஷின் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கோம், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குரூப் டி எக்ஸாமுக்கானது. ஓகே, இந்த பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெலகிராமில் வந்து கீழே லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப்ஸை. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ.